நம்ம வாழ்க்கையில கடன் சுமை அதிகமா இருக்கு. மனசுல நிம்மதியே இல்ல. வாழ்க்கை வெறுமையா இருக்கு. இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல. யார நம்புறதுன்னு தெரியல. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இப்படி நெறைய. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு என்ன? தொழுகை. நம்ம வாழ்க்கையில தொழுகை இல்ல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். உங்க வாழ்க்கையை பிளஸ் ஆக்கணும்னா, உங்க வாழ்க்கையில தொழுகையை பிளஸ் பண்ணிக்கோங்க. தொழுகை எல்லாம் நமக்கு கொடுக்குற ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை நம்ம எப்ப எடுத்துக்கிறோமோ, அப்ப எல்லாமே ஓகே ஆகும். தொழுகை நம்ம வாழ்க்கையில இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அது நேரத்துக்கும் இருக்கணும். நேரத்துக்கு தொழுகக்கூடியவங்க அல்லாஹ் தாலா ரொம்ப விரும்புறான், நேசிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்க்கு மிகவும் பிடித்தமான அமல் இது தெரியுமா? தொழுகை அதோட நேரத்துக்கு தொழுகிறது. இங்க நிறைய பேர் தொழுகுவாங்க, ஒரு நேரம் விட்டுருவாங்க, 2 நேரம் விட்டுருவாங்க, இல்ல டைம் தாத்தி போவாங்க. இப்படி எல்லாம் போயிட்டு தொழுது துவா செஞ்சு, யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்கும்போது நம்மளுடைய துவா எப்படி ஏற்றுக்கப்படும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வேலைக்கு போறோம், லேட்டா போறோம், நம்மளோட சம்பளம் கட் ஆகும் இல்லையா? அப்ப தொழுகைக்கு போறோம், ஒரு நேரம் தொழுகையே விட்டுறோம். நம்மளோட ஈமானோட நிலைமை என்ன? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அத சரியான நேரத்துக்கு போய் சரியா தொழுதா மட்டும்தான் அல்லாஹ் தாலா நம்மளுக்கு உண்டான கூலி கரெக்டா கொடுப்பான். நான் துவா செஞ்சே கிடைக்கல, நான் எப்படி கேட்டா கிடைக்கல, நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிற கிடைக்கலன்னா நீ சரியா கேட்கல, சரியான டைமிங்ல கேட்கல. யோசிச்சு பாருங்க.